திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திமுக ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கட்சிக்கு ஒரு உற்சாகம் இருக்கு, மொமெண்டம் இருக்கு. ஆட்சி ரீதியாக ஏதாவது சிக்கல்கள் வந்தாலும் இன்னைக்கு வந்து அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுது, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்க வந்து நிர்வாக ரீதியாக ஏதாவது ரிஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. எல்லா வகையிலையும் அவங்க ஒரு பாசிட்டிவா நேர்மறையா இந்த தேர்தலுக்கு தயாராக தான் நீங்க பார்க்கலையா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. அதாவது 2026 நோக்கி தயாராகும் திமுக எதிர்கட்சிகள் வியூகம் என்ன அப்படிங்கிறப்ப அண்ணா திமுகவோட வியூகம் என்ன அப்படின்னு பேசுறதுல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குதுமா. உள்ளதை சொல்வதா இல்ல உள்ளத்தில் இருப்பதை சொல்வதா அப்படின்னு பெரிய ஒரு தயக்கம் இருக்குதுமா. உள்ளத்துல இருக்கிறத சொன்னா எனக்கு நல்லா இருக்கும். இருப்பதை சொன்னோம்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காதா? அதான் பிரச்சனை. சரிம்மா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாமா, இப்போ இருக்கிற இந்த 5 வருட ஆட்சி வந்து 506 நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னாவே திமுக ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கும் தெரியும். மக்களை நேரடியாக பாதிக்கும் விலையேற்றங்கள், பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, சாக்கடிக்கு 3 தடவை ஏத்தன மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி சொத்து வரி உயர்வு, பத்திர கட்டண உயர்வு, இதெல்லாம் உயர்வு ஒரு பக்கமா. ஓஏபி கிடைக்காத முதியவர்கள், தாலிக்கு தங்கம் கிடைக்காத மகளிர், மாதம் 1000 ரூபாய் கிடைக்காத 1 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள், லேப்டாப் கிடைக்காத மாணவ மாணவியர்கள், அம்மா கிளினிக் சர்வீஸ் கிடைக்காத ஏழைகள், கல்வி கடன் ரத்து செய்யப்படாத பெற்றோர், நகைக்கடன் தள்ளுபடியால் ஏமாந்த மக்கள், இருசக்கர வாகனம் கிடைக்காத இளம் பெண்கள், இவ்வளோ பிரச்சனையை திமுக சுமந்துகிட்டு இருக்குது. அவங்க வெளிப்படையா பார்த்தீங்கன்னா, அதாவது இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல் அல்ல அப்படிங்கிறது கடந்த 20 ஆண்டு கால தமிழகத்தின் வரலாற்று நிகழ்வு. 2010 திரு கருணாநிதி அவர்கள் 10 இடத்துல ஜெயிச்சாரு. 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்தை விஜயகாந்த் கிட்ட எழுந்து போய் நின்னார் அப்படிங்கிறது இதுமா. ஒரு நாள் அதே சமயம் அவங்களுக்கு இவ்வளவு சுமைகள் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த சுமையெல்லாம் நீக்கிற விதமா நீங்க எல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களே எதிரில. அப்போ என்ன அதுல பொலிட்டிக்கலி they don't have any fight. உள்ளதை சொல்வதா உள்ளத்தில் சொல்வதா அப்பப்ப பாருங்க, எனக்கு இந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அதை தான் சொல்றேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக கிட்ட இருக்கிற பிளஸ் ஒரு விதத்துல ஏத்துக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற ஒரே இது என்னன்னா, நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி கூட்டணி பலம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவங்க இது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து வாங்கினது 25 விழுக்காடு. ஆனா கூட்டணியா நான் மன்னிக்கணும், கூட்டணியா அவங்க வாங்கினது 40-45க்கு மேல. அதிமுக வாங்கினது 21. 2019 மோடி வேணுமா வேணாமாங்கிறப்ப பாஜக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவுச்சு. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வேணுமா இல்ல ஸ்டாலின் வேணுமாங்கிற 2021 வடநாட்டு புரோகிதர் கூட்டிகிட்டு வந்து இவங்க வச்சு 350 கோடி ரூபாய் அவருக்கு ஃபீஸ் கொடுத்து கூட வெறும் 3% வாக்குல தான் தோத்தோம். அப்ப மக்கள் எதை பெருசா வருகின்ற தேர்தலில் பார்ப்பாங்கன்னா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி வேணுமா அப்படிங்கறத மக்கள் இது பண்ணுவாங்க. கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல திமுக கொஞ்சம் பலமா இருக்குது. ஆனால் நிச்சயமா நம்புறேன் அதிமுக பக்கமும் ஒரு வலுவான கூட்டணி பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி அமைப்பார். கூட்டணிங்கிறது தான் பிரம்மாண்டமான வெற்றியை தீர்மானிக்கும். ஓகே, பாப்போம். திரு சரவணன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, நீங்க வந்து இன்னைக்கு அதிகாரிகள் மாற்றம் செய்றீங்க, தேர்தலுக்கு நிறைய வகையில கட்சி ரீதியாகவும் தயாராகிறீங்க. ஆனா 3 ஆண்டு ஆட்சி அதுக்கு சான்றா இல்லைன்னு அவருடைய விமர்சனமா இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் மக்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல, அவர் சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அவருக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னன்னா, மக்கள் வந்து தே ஹேவ் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சமுதாயத்துல வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாரையுமே வந்து எல்லாருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய அளவுல திட்டங்கள், எல்லா திட்டங்களுமே செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்ப அதுல முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கான இலவச பஸ் பயணம், உரிமை தொகை 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம். என்ன அப்படின்னா, கல்லூரிக்கு பள்ளி முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து 1000 ரூபாய், அரசு பள்ளியில படித்திருந்தாங்கன்னா 1000 ரூபாய் இந்த வருஷத்துல இருந்து அது வந்து மாணவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அரசு கல்லூரியிலிருந்து, அரசு பள்ளியிலிருந்து படித்து சென்றால் 1000 ரூபாய் அப்படின்ற அந்த ஒரு திட்டம் அவர்களுடைய அடுத்த வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்போ இந்த திட்டங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் சக்சஸ் என்று சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. அதே போல காலை சிற்றுண்டி திட்டம். சோ இப்படி மக்கள், எல்லா தரப்பட்ட மக்களுமே
இந்த ஆட்சியிலே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரோட இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஓகே அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் தான் வந்து 2024 தேர்தல் முடிவுகள்ல எதிரொலித்தது. இது வந்து வெறும் இல்ல இப்ப எல்லாமே எதிர்த்தரப்பு என்ன கேட்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொன்னா 50-60 அதிகாரியை ஒட்டுமொத்தமா மாத்த வேண்டிய அவசியம் வந்திருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நிர்வாக திறமைக்காக செயல்படுத்தப்பட்டது. அது வந்து அதிமுக ஆட்சியில வந்து அமைச்சர்களை வந்து அதிகாரிகளை வந்து மாற்றவே இல்லையா? 2011 இருந்த அதிகாரி தான் 2021 வரைக்கும் இருந்தாரா? 5 வருடங்கள் ஒரு அவல ஆட்சியை கொடுத்த அதிமுகவே வந்து மக்கள் வந்து திருப்பி தேர்ந்தெடுத்தாங்க 2016ல. ஒரு திட்டங்களும் இல்லாம தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளிய ஆட்சி 2011 இருந்து 2016 வரை நடந்த ஆட்சி. ஒரு புதிய திட்டமும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்ற பேர்ல வந்து 10 ஆண்டுகள் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதிமுகவுக்கே கொடுக்கும் பொழுது இப்படி சிறப்பான திட்டங்களை கொடுத்து விட்டு, அதே போல இப்ப இந்த திமுக அரசுடைய முகமாக அனைவரின் ரட்சகனாக யார் இருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எப்படி எல்லா கோரிக்கைகளும் எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு கவனத்திற்கு செல்கிறது, அதற்கு தீர்வு காணுகிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு வந்து காலையில அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செய்கிறார். சரியா இருக்கா, எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்குகிறார். இப்போ இதுதான் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு. தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தனி சிறப்பு. எல்லா விஷயங்களிலுமே கவனத்தை செலுத்துகிறார், எங்க இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே நிமிஷம் இருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ 2026 தேர்தல் இன்னும் இருக்கு, 2 வருடங்கள் இருக்கிறது. இதுவரை 2024 தேர்தல்ல வந்து என்ன மக்கள் என்ன மன ஓட்டத்தில் இருக்கிறார்களோ அது அப்படியே 2026 வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஓகே, கேட்போம். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதில் எவ்வளோ திட்டங்கள் அமல்படுத்தியிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம், விக்கிரவாண்டி வரைக்கும் சான்று, பீப்புள் ஆர் ஹாப்பி. இப்போ என்ன உங்களுக்கான தேவை இருக்குது, நீங்கள் என்ன புதுசாக கொண்டு போய் சொல்ல போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது 26 நோக்கி. அதாவது தேர்தலுக்கு கட்சிகள் தயாரா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோன்னா எல்லா கட்சிகளும் எப்பவுமே தயாரா இருப்பாங்க. ஆளும் கட்சி மட்டும் இல்ல, எந்த கட்சியும் நான் இப்ப தேர்தலுக்கு தயாரா இல்ல, நான் இப்ப நிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. ஆனா தயாரா இருக்கீங்களா இல்லையான்றது உள்ளதானே. தயாராயிடுவாங்க, சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. தேர்தல் நாள் குறிப்பிட்டால் எந்த நேரத்திலையும் தயாராயிடுவாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் தயாராயிடுவாங்க. ஆனா மக்கள் தயாரா இருக்காங்களான்னு பார்க்கணும். மக்கள் தயாரா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மக்கள் எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு முக்கியம். மக்களை பார்த்து தான் தேர்தல் வைப்பாங்க. இன்னைய தேர்தலுக்கு பொது தேர்தல் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுதான் ஆகணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு விஷயம் நல்லா பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு சாதகமான சூழல் இல்லாட்டி ஆளும் கட்சி வந்து அந்த தேர்தல் அறிவிப்பை கூட ரொம்ப முன்ன பின்ன தள்ளி வைப்பாங்க, சீக்கிரமா வைப்பாங்க. நல்ல சாதகமா இருந்தா 6 மாசம் முன்னாடியே வைப்பாங்க. பல முன்னுதாரணங்கள் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.